செல்லுலைட்டிஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், சிவப்பா வரும், வலிக்கும், காய்ச்சல்லாம் வரலாம். இது குறிப்பா கால்கள்ல வந்து காமனா வரும். இந்த செல்லுலைட்டிஸ் பாத்தீங்கன்னா அது சில பேருக்கு ரத்தத்துல கலந்து எல்லா உறுப்புகளையும் பாதிக்கலாம். அதை வந்து நம்ம செப்சிஸ்ன்னு சொல்லுவோம். அது செப்டிக் ஷாக், பிபி எல்லாம் குறைஞ்சு கிட்னி ஃபெயிலியர் வந்து கல்லீரல் பாதிப்பு அடைந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி பிரெயினையும் பாதிச்சு அவங்களோட சென்சோரியம், அதாவது ஞாபகத்திறன் அல்லது வேறு சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இது ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிட்டோம்னா இந்த அளவுக்கு சிவியரா போகாது. இல்லைன்னா அந்த மல்டி ஆர்கன் டிஸ்பங்க்ஷன் அந்த ஸ்டேட்டுக்கு போய் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கலாம். இது யாருக்கெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா, யாருக்கு வேணாலும் வரலாம். குறிப்பா சுகர் பேஷண்ட்ஸ் அன்கண்ட்ரோல்டா இருந்தா, இல்ல ஒரு இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறவங்க, கேன்சர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்க, ஸ்டிராய்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்க, ஆல்ரெடி ஸ்கின் டிசீஸ் இருக்கு, கூட வந்து செல்லுலைட்டிஸ் வருது, இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா உடனடியாக நீங்க டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட்டை ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சமீப காலகட்டங்களில் இந்த செல்லுலைட்டிஸ் வந்து மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதை நான் அதிகமா என்னோட ப்ராக்டிஸ்ல பாக்குறேன். ஸோ பீவேர் ஆஃப் திஸ், டு நாட் இக்னோர் இஃப் எனி redishness with fever and swelling.